இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை. மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம். வான்வெளி தாக்குதலின் போது ஒலிக்கப்படும் எச்சரிக்கை சைரன்களை இயக்கி ஒத்திகை பார்க்க உத்தரவு. போர்க்கால பாதுகாப்பு நெறிமுறைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க மாநில அரசுகளுக்கு அறிவுரை. முப்படைகளின் தளபதிகளை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை செயலாளருடன் பிரதமர் மோடி ஆலோசனை. போருக்கான தயார் நிலை குறித்து விளக்கம் அளித்ததாக தகவல். நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படும் சமூக ஊடகங்களை தடை செய்ய நாடாளுமன்ற நிலைக்குழு கோரிக்கை. நாளை மறுதினத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மும்பையில் கடலுக்கடியில் போர் திறனை வலுப்படுத்தும் சோதனை வெற்றி. இந்திய கடற்படையுடன் இணைந்து DRDO சாதனை. கிலோமீட்டர் தூர இலக்கை அடிக்கும் பதா ஏவுகணையை சோதித்து பார்த்து பாகிஸ்தான். போருக்கு தயார் என சமிஞ்ஞை. எல்லையில் ராணுவ வீரர்களை குவித்து போர் பதற்றத்தை ஏற்படுத்தும் இந்தியா. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதலில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் அறிவுரை. இருபத்தி 4 மணி நேரமும் கடைகளை திறந்து வைப்பதற்கான அரசாணை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மதுரையில் விஜயை நெருங்கிய கட்சி நிர்வாகியின் தலை அருகே துப்பாக்கியை கொண்டு சென்ற பாதுகாவலர். துப்பாக்கி கைமாற்றப்பட்டது தவறாக சித்தரிக்கப்பட்டதாக தவேக விளக்கம். கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல்லில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் அரசு பேருந்தின் கண்ணாடி உடைப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே விபத்து ஏற்படுத்திய மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. காவல்துறையின் நடவடிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளது என ஆதீனம் குற்றச்சாட்டு. TNPSC Group 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வு நடைபெற்ற 56 நாட்களில் முடிவுகளை அறிவித்த தேர்வாணையம். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நாளை தொடங்குகிறது. ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடலுக்கு விஜய் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் அஞ்சலி. இன்று காலை இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு. ஹைதராபாத் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலான IPL போட்டி மழையால் பாதிப்பு. பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் நாளை பாதுகாப்பு ஒத்திகையை நடத்துமாறு மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பகல்காம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி தருவதற்கு இந்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் நாளை நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்துமாறு மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. வான்வழி தாக்குதல் குறித்த சைரன் ஒலிகளை எழுப்பி ஒத்திகை நடத்த வேண்டும் என்றும் பாதுகாப்பாக இருப்பது எப்படி என பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி தர வேண்டும் எனவும் மத்திய
மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திடீர் முழு மின்தடை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பயிற்சிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை செயலர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி அடுத்தடுத்து ஆலோசித்த நிலையில் உள்துறை அமைச்சகம் இந்த கடிதத்தை எழுதியுள்ளது. பாதுகாப்பு தொடர்பாக மாநிலங்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று காலை 10:45 மணி அளவில் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள், காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். இதனிடையே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்திய கடற்படையுடன் இணைந்து கடலுக்கு அடியில் போர் திறனை வலுப்படுத்தும் சோதனையில் ஈடுபட்டனர். பஹல்காம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவல் ஆய்வாளர் ரியாஸ் அகமது அனந்த்நாக் காவல் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவரோடு மேலும் 5 போலீசாரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளின் தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் பாதுகாப்புத்துறை செயலாளருடனும் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். ஜம்மு காஷ்மீரின் தெற்கு பகுதியில் உள்ள பஹல்காமில் கடந்த வாரம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுகிறது. இரு நாடுகளும் மாறி மாறி பலகட்ட பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றன. இதையடுத்து விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங், கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி ஆகியோருடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அப்போது போருக்கான தயார் நிலை குறித்து பிரதமர் மோடியிடம் அவர்கள் விளக்கம் அளித்ததாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங்குடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பஹல்காம் தாக்குதலுக்கு புதின் கண்டனம் தெரிவித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்ததாகவும், தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா முழு ஆதரவு வழங்கும் என உறுதியளித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை நடத்தியிருப்பது போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியாவும் பாகிஸ்தானும் செய்து வரும் நிலையில் 120 கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கி அடிக்கும் பதா என்ற ஏவுகணையை பாகிஸ்தான் பரிசோதித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை அடுத்து சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது. மேலும் வர்த்தகம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளை இரு நாடுகளும் முன்னெடுத்தன. இந்நிலையில் எக்ஸசைஸ் இண்டூஸ் என்ற பெயரில் போர் ஒத்திகையின் ஒரு பகுதியாக அண்மையில் 450 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கி அடிக்கும் அப்தாலி 2 என்ற ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனை செய்தது. அப்தாலி 2 ஏவுகணையை பாகிஸ்தான் பரிசோதித்ததை இந்தியா கடுமையாக கண்டித்தது. இந்த சூழலில் இந்தியாவின் கண்டனத்தை பொருட்படுத்தாமல் பதா என்ற ஏவுகணையை பாகிஸ்தான் நேற்று பரிசோதித்தது. 120 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கி அடிக்கும் திறன் படைத்தது இந்த ஏவுகணை. இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு தங்கள் தரப்பும் தயாராக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதல் பதற்றத்திற்கு மத்தியில் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் சைபர் குழுக்கள் பல இந்திய ராணுவ வலைதளங்களுக்கு குறிவைத்துள்ளன. அதன்படி இந்திய பாதுகாப்பு அதிகாரிகளின் லாகின் தரவுகள் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் சைபர் தாக்குதலில் திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் சைபர் போர்ஸ் என்ற ஐடி மூலம் இந்தியாவின் ராணுவ பொறியாளர் சேவைகள், மனோகர் பாரிக்கர் பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் பகுப்பாய்வு நிறுவனத்தின் முக்கியமான தரவுகளை ஹேக் செய்ய அணுகியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான ஆர்மர்ட் வெஹிக்கல் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை ஹேக் செய்ய முயன்றதாகவும், சைபர் குழுவின் எக்ஸ் பக்கத்தில் பாகிஸ்தான் கொடி ஆர்மர்ட் வெஹிக்கல் நிகாம் லிமிடெட் நிறுவன வலைதளத்தின் ஸ்கிரீன்ஷாட் பகிரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஆர்மர்ட் வெஹிக்கல் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தின் வலைதளம் ஆஃப்லைனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் சைபர் தாக்குதல்களை கண்டறிய சைபர் பாதுகாப்பு நிபுணர்களும் நிறுவனங்களும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.